யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். தான் செய்வது, தான் கண்டது மெய் என்று அறிந்திருக்கிறான். எப்படி அறிந்திருக்கிறான்? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நாம் எப்படி சாட்சி உள்ளவர்களாய் மாற முடியும்? அவன் இயேசுவுடைய அருகிலே வருகிறான். அவன் எதற்காக வருகிறான்? அதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். ஆகிலும், பாருங்களேன், மறுபடியும் வாசிங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன், கண்டவன் யார்? போர் சேவகரில் ஒருவன். யாருடைய விசுவாசி? அந்த அரசாங்கத்தின் விசுவாசி. போர் சேவகரில் ஒருவன். பாருங்களேன், ஈட்டியினாலே யார் அவன்? இயேசுவை குத்தி அவர் ஜீவனோடு இருக்கிறாரா, இல்லை மறைத்து விட்டாரா என்று சொல்லி செக் பண்ணும்படியாக அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அவன் ஈட்டினால் குத்தும்படியாக வந்த ஒரு மனுஷன். அவன் தேவனை அறியவில்லை. அவன் ஒரு விசுவாசம் உள்ளவன். அவன் பெரிய ஒரு பலத்த பராக்கிரமசாலி. யாருக்கு என்று சொன்னால், அங்கே அரசாங்கத்துக்கும் அங்கு அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்தவன். அவன் ஆண்டவருக்கு விசுவாசி அல்ல. ஆனால் அவன் ஆண்டவரை குத்தும்படியாக வந்தவன். குத்தும்படியாக வந்த அவன் அங்கே குத்தும் போது அங்கே தண்ணீரும் ரத்தமும் பெயரித்து பாய்கிறது. அவருடைய உள்ளம் உடைகிறான். இதுவரைக்கும் காணாத மாபெரும் மாற்றம் அங்கே நடக்கிறது. சிலுவையில் இயேசுவை பார்க்கும்போது, இயேசுவுடைய பக்கத்தில் வரும்போது எதற்காக வந்தான்? அதை விட்டுவிட்டு அவன் அப்படியே சாட்சியாய் மாறுகிறான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை குத்தும்படியாக வந்தவன் அவன் மெய்யான ஒரு சாட்சியை சொல்கிறான். மெய்யான சாட்சியாய் மாறுகிறான். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்னைக்கு சாட்சி பகிர்தல் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சாட்சிக்குரிய காரியங்களை பகிரும்படியாக